வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ஸ் இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். கண்ணன் ரொம்ப கிளவரா பிளான் பண்றாரு. அந்த பெரியவர் கையில பணத்தை கொடுத்து மேனேஜர் கையில கொடுக்க சொல்றாரு. அந்த மேடம் கையில அந்த பணத்தை வாங்கி வச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல கரெக்டா போலீஸ் வந்து அந்த மேடமை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த பெரியவர்கிட்ட கண்ணன் பேசிட்டு இருக்கிறத அந்த மேடம் பாக்குறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீதானா அப்படின்னு கேக்குறாங்க. நான் தான் காரணம் அப்படின்னு கண்ணன் ரொம்ப தைரியமா சொல்றாரு. நீ இந்த பேங்க்குக்கு இப்ப வந்தவன், நான் இந்த பேங்க்ல எத்தனை வருஷம் வேலை பார்த்தேன்னு தெரியுமா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டிட்டு போறாங்க அந்த மேடம். அடுத்ததா கண்ணனை காணும் அப்படின்னு வீட்டுல இருக்கிற எல்லாருமே தேடுறாங்க. தனம் சொல்றாங்க, எனக்கு என்னமோ பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கதிர், ஜீவா, நீங்க 2 பேரும் போய் கண்ணனை பார்த்துட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கதிர், ஜீவா 2 பேரும் கிளம்பி இப்போ கண்ணனை தேடி போக போறாங்க. அப்ப கரெக்டா கண்ணன் வீட்டுக்கு வந்துடுறாரு. ஏன்டா இவ்வளவு லேட்டு அப்படின்னு எல்லாருமே கேக்குறாங்க. கண்ணன் சொல்றாரு, இவ்வளவு நாளா எனக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த அந்த மேடமை நான் ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு கண்ணன். இந்த பில்டப்லாம் கொடுக்காம என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு கண்ணன்ட்ட கேக்குறாங்க. கண்ணன் இப்போ அங்க பேங்க்ல நடந்த எல்லா விஷயத்தையும் பத்தியுமே சொல்றாங்க. ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டுறாங்க. தனம் சொல்றாங்க, நீ சொல்றத பார்த்தா அந்த மேடம்க்கு கண்டிப்பா வேலை போயிருக்கும்ல அப்படின்னு கேக்குறாங்க. கண்ணன் சொல்றாரு, ஆமா, தற்காலிகமா அவங்களுக்கு வேலை போயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த கோபத்துல மனசுல வச்சுட்டு உனக்கு ஏதாவது பிரச்சனை கொடுப்பாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு கண்ணா அப்படின்னு தனம் வருத்தப்படுறாங்க. கண்ணன் சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க அண்ணே, எங்க ஆபீஸ்ல எல்லாரும் எனக்கு தான் சப்போர்ட் அப்படின்னு சொல்றாரு. ஜீவாவுமே சொல்றாரு, எங்களை மீறி அப்படி கண்ணன் மேல யாரு கை வச்சிட முடியும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா கதிர், முல்லை 2 பேரையும் கூப்பிட்டு தனம் பேசுறாங்க. ஜீவா, மூர்த்தி 2 பேருமே இப்ப கூட தான் இருக்கிறாங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க தனம். நம்மகிட்ட தான் இப்ப பணம் இருக்குதே, நீங்க ஏன் மறுபடியும் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு கேக்குறாங்க தனம். கதிர் சொல்றாரு, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துதான் ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா அந்த குழந்தைய எங்களுக்கு வேணாம் அண்ணி அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம வீட்டுல குழந்தைகளாம் இல்ல அப்படின்னு கேக்குறாரு. இப்படிலாம் யோசிக்காத கதிர், நீங்க 2 பேரும் ட்ரீட்மெண்ட் போங்க அப்படின்னு தனம் எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க. வேணாம் அண்ணி, நாங்க இந்த முடிவுல உறுதியா இருக்கிறோம், மறுபடியும் இந்த விஷயத்த பத்தி எங்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு கதிர். எங்களுக்கு இதுல எந்த வருத்தமும் இல்ல, எங்களை நினைச்சு நீங்களும் வருத்தப்படாதீங்கக்கா அப்படின்னு முல்லையுமே சொல்லிடுறாங்க. அடுத்ததா கதிர் இப்போ தூங்காம வெளியில திண்ணையில உட்காந்துட்டு இருக்கிறாரு. முல்லை வராங்க. என்னங்க, நீங்க என்ன தூங்க வரலையா அப்படின்னு கேக்குறாங்க. லோடு விஷயமா போன் பேச வேண்டியது இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு கதிர். உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் முல்லை, இங்க வந்து உட்காரு அப்படின்னு கூப்பிடுறாரு. குழந்தைய பத்தி நான் பேசினதுல உனக்கு எதுவும் வருத்தம் இல்லையே அப்படின்னு கேக்குறாரு கதிர். உன்கிட்ட எந்த முடிவும் கேட்காம நானா என்னோட முடிவை சொல்லிட்டேன், அதனாலதான் கேட்கிறேன் அப்படின்னு கேட்கிறாரு கதிர். அதெல்லாம் எனக்கு எந்த வருத்தமும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க முல்லை. பணம் செலவாகிறத நினைச்சு நீ வேணான்னு யோசிச்சா முல்லை அப்படின்னு கேட்கிறாரு கதிர். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, குழந்தை நமக்கு பிறக்கணும்னு இருந்தா பிறக்கட்டும், இல்ல நமக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்னு நினைச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்றாங்க முல்லை. ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து உடம்ப வருத்தி அப்படி ஒரு குழந்தை பெத்துக்க வேணான்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்றாரு கதிர். முல்லை இப்போ கதிர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு நமக்கு குழந்தை இல்லாம போச்சே, இதுக்கு காரணம் இவதான் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்களா அப்படின்னு முல்லை கேக்குறாங்க. அதை கேட்ட உடனே கதிர் ரொம்ப ஷாக் ஆகி பாக்குறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.